வணக்க நண்பர்களே, டாக்டர் மகாலிங்கம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது நத்தை கறி வந்து எந்த வகையான மூல நோயில் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு பதிவு தான் இது. நத்தை கறி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி தன்மை உடையது, கொஞ்சம் நெய்ப்பு தன்மை உடையது, பித்தத்தை நல்லாவே குறைக்கும். சில நேரங்களில் வாதத்தையும் இது குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. பித்த வாதம் சார்ந்து வரக்கூடிய மூல நோய்களில் உதாரணத்துக்கு சொல்ல போனால் மோசன் போகும்போது ரொம்ப ரத்தம் வருது, ரொம்ப ஆசனவாயை சுற்றி எரிச்சல் இருக்குது, ஆசனவாயை சுற்றி வலி இருக்குது, ஆசனவாயில் வெடிப்பு உண்டாகுது, இந்த மாதிரியான நோய் குறிகுணங்களோடு வரக்கூடிய மூல நோய் உள்ளவர்கள் தாராளமாக உங்கள் உணவில் நீங்கள் நத்தைக்கறியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த நத்தைக்கறி உங்களுக்கு கிடைக்கிற அவைலபிலிட்டியை பொறுத்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் வரை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பலன் கிடைக்குது. நல்ல பித்தத்தை குறைச்சி உடலில் நல்ல குளிர்ச்சி தன்மை கொண்டு வருது. தென் ஒரு நெய்ப்பு தன்மை இருக்கனால இந்த மலச்சிக்கெல்லாம் நல்ல நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூல நோயினால் உடல் மெலிவாக இருக்கிறதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் நத்தைக்கறியை வந்து பயன்படுத்தலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாரம்பரியமாக நத்தைக்கறி செய்யும்போது நிறைய ஜீரகம், மிளகு, மஞ்சள் தூள், இஞ்சி இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்து பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்கள்.